வெல்கம் டு சுஜாஸ் குக்கிங். இன்றைக்கி பட்டர் முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, நறுக்கின பெரிய வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, கஸ்தூரி மேத்தி, பட்டர், முட்டை, பெரிய வெங்காயம், தக்காளி, சீரகம், பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், வரமிளகா, முந்திரி பருப்பு ஊற வச்சது, தயிர் 1/2 கப்பு. வாங்க தேவையான பொருள் இவ்வளோ தான். முதல்ல வெங்காயமும் தக்காளியும் மிக்சியில் சேர்த்து அது கூட வரமிளகாவையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். வெங்காயம், தக்காளி, வரமிளகா சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது முந்திரியும் தயிரும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி அது கூட பட்டர் சேர்த்திக்கலாம். மசாலா ஐட்டம் சேர்த்திக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்தி வதக்கி விட்டுடலாம். இது கூட பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு ரொம்ப நல்லா வதங்கணும். பூண்டோட கலரே மாறணும். அப்போ தான் இந்த கிரேவிக்கு இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட இப்போ வெங்காயம் சேர்த்திக்கலாம். பூண்டு நல்லா வதங்கியாச்சு. அதுக்கு அடுத்தது வெங்காயம் சேர்த்திருக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்தது அரைச்சி வச்ச தக்காளி விழுது சேர்த்திக்கலாம். சேர்த்தி அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு சுண்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடிகளை எல்லாம் சேர்த்திக்கலாம். மசாலா பொடியெல்லாம் நல்லா சேர்த்துனதுக்கப்புறம் அதையும் நல்லா தொலைவி விட்டு நல்லா கலக்கி விட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு வற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அது மிக்ஸி கழுவுன முந்திரி அரைச்ச தண்ணி. அந்த தண்ணி விட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ முந்திரியும் தயிரும் சேர்த்து அரைச்சதை நம்ம இந்த கிரேவியில் கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். கஸ்தூரி மெத்தி சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கிரேவியை அடுத்த அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இப்போ இந்த அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் பட்டர் எண்ணெய் ஊற்றிட்டு முட்டையை எடுத்து போட்டுக்கலாம். முட்டையை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்திக்கலாம். முட்டை நல்லா வதங்குற அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட இஞ்சி, வெட்டி வச்ச பச்சை மிளகா இதையும் சேர்த்தி இந்த முட்டையோடவே கலக்கி விடலாம். இப்போ மிளகாத்தூள், கூடவே மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கணும். இந்த மசாலா உள்ள முட்டைக்குள்ளே நல்லா போகிற அளவுக்கு வதக்கணும். முட்டை ஆழமாக தான் கொஞ்சம் வெட்டி இருக்குது. மஞ்சக்கருவை மட்டுமே மஞ்சக்கருவு அளவுக்குவே வெட்டியிருக்கு. அந்த அளவுக்கு வதக்கிட்டு இதை எடுத்து அந்த கிரேவியில் ஊற்றினா முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறக்கே செம்ம சூப்பராக இருக்கும். இதனுடைய வாசனை வீடு ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. கம கமன்னு பாருங்கள். முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அருமையான சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இருந்தாலும் மேலே தூவி விட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் கருவேப்பிலை வைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.